லவ் 020 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அந்த பொண்ணுங்க நீங்கள் ஏன் அவனை இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஹீரோ நீங்கள் போகிறீங்களா இல்லை உங்களையும் கொல்லவான்னு சொல்லி கேட்டிருப்பாரு. நான் தான் வந்துட்டேன்ல, நான் இதை செட்டில் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்க. நீங்கள் கேமில் டாப் பிளேயராக இருக்கலாம், இப்படி பொண்ணுங்கக்கிட்ட இது ஒரு கேம் தானே, நீங்கள் ஏன் அடுத்தவங்கக்கிட்ட இப்படி கத்துறீங்க, அடுத்தவங்களை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா. பொதுவாக ஒரு ரூல்ஸ் இருக்குது, நீங்கள் 2 பேரும் எங்களுக்கு எதிராக போட்டி போடணும். அப்படி போட்டி போட்டு நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா அவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் நாங்கள் தொந்தரவு பண்ண மாட்டோம்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. நீ ஓய்வு எடுத்துக்கோ, நான் இதை பார்த்துக்கிறேன்னு ஹீரோ சொல்கிறாரு. அவர் தனியாக தான் இருக்கார். அவர் நம்ம 3 பேரையும் ஜெயிச்சிருவாரா? அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்னு கேள்விப்பட்டிருக்கேன். நம்பர் 1ல் அவர் இருக்கார். அவர் பொண்ணுங்க கிட்ட சண்டை போடுவாரா? இல்லை. ஹே, அங்கே என்ன நடக்குது, நீங்கள் எந்த சண்டையை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவன் கேட்குறான். இல்லை, நீங்கள் ஏன் இன்னும் என்னை குத்தி கொள்ளலை? நான் தான் ரத்த பிசாசு. நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்குறான். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா. நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது, அதை தீர்த்துக்கிறது நல்லது. உங்களை எப்படி அவங்க கூட ஃபைட் பண்ணி வச்சுக்கிறாங்க. வித்தியாசமான நான் பிளேயர் கேரக்டர்ஸ்க்கு இது வித்தியாசமான டாஸ்க். நன்றி நாய், அது என்னோட சந்தோஷம். எப்படியும் இது என்னோட தொழில் தானே. இது அதுக்காக இல்லை, சில விஷயத்தால் ஆஃப்டர்நூன் நான் ஹாப்பியாக இல்லை. இதுக்காக என்னோட ரூம்மேட்ஸு ஃபீல் பண்ணுறத நான் விரும்பலை. நான் இப்போ ஹாப்பியாக இருக்கேன். காரணம் நானா? ஆமாம், அங்கே பாரு, அது ரொம்ப நல்லா இருக்குல்லன்னு சொல்லி சென்ஸ்விங் சொல்கிறாரு. இந்த பொண்ணுங்க கத்திக்கிட்டே ஓடி வராங்க. அந்த அசிங்கமான ரெட்வி வீர்கால அவங்க கூட சண்டை போட்டுட்டா. அது சரி, நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன், அவளை பார்த்தா அவகிட்ட சண்டை போடாதீங்க, அவாய்ட் பண்ணிட்டு வந்துடுங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. நாங்கள் ஜேட் சீஸ் கில்டில் சேர போகிறோம். நாங்கள் இந்த மாதிரி பேட் டேர்ம்ஸ் கூடலாம் இருக்க மாட்டோம்னு சொல்லி சொல்கிறா. அவள் மற்றவங்களை கொடுமைப்படுத்திட்டு இருந்தா, அதை எங்களால் தாங்கிக்க முடியலை. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. வெப்சைட்டில் வீடியோ கான்டாக்ட்ஸ் பற்றி போட்டிருந்தாங்க. நம்ம ஏன் வீடியோ கான்டாக்ட்ஸ்க்காக வீடியோ ஷூட் பண்ணக்கூடாது? அது என்ன வீடியோ கான்டெஸ்ட்? இந்த கேமில் லவ் ஸ்டோரி பற்றி வீடியோ எடுக்கணும். இது ஒரு ஷார்ட் மூவி மாதிரி இருக்கும். இதுக்கு பிளேயர்ஸ் எல்லோரும் ஓட் போடணும்னு கேள்விப்பட்டேன். இதில் வின் பண்ணுறவங்க ரெயின்போ ஷூட்ஸ் எடுக்கலான்னு சொல்லி அவள் சொல்கிறா. வாங்க, நம்ம ரெக்கார்ட் எடுப்போம், கண்டிப்பாக நம்ம தான் வின் பண்ணுவோம். இது நமக்கு தேவையில்லாதது, நம்ம ஏன் எல்லாருக்கும் இதை தெரியப்படுத்தணும். ரெயின்போ ஷூட் நல்லாயிருக்கும், ஆனால் சென்ஸ்விங் ஒத்துக்கலைன்னா இதை நம்ம விட்டுறலாம். நான் என்னோட கசின் கூட வெளியில் போகிறேன் டின்னருக்கு, அப்புறமே பார்க்கலாம். நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். அப்படியே கட் பண்ணால் இங்கே வீட்டில் காட்டுறாங்க. நான் உன்னோட கம்ப்யூட்டரை சரி பண்ணிட்டேன், நீ செக் பண்ணி பார்த்துக்கோன்னு சொல்கிறான். அவள் உடனே ஏஞ்சி போயிடுறா. சரி பண்ணதுக்கு நன்றி. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சரி கேளு. இன்னைக்கு கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணணும்னு சியோ நாய்க்கு தெரியுமா? தெரியும். இது ரான்ஸோட கம்ப்யூட்டர்னு அவருக்கு தெரியுமா? தெரியும். அப்புறம் ஏன் அவர் இங்கே வரலை? என்கிட்ட கேட்டால் எனக்கு என்ன தெரியும். இது சரி பண்ணியாச்சு, நான் இங்கேருந்து கிளம்புறேன். ரான்னு சொல்லி கூப்பிட்றா. எனக்கு கொஞ்சம் தனியாக விடுன்னு அவள் சொல்கிறா. நம்ம போட்ட மோசமான ஐடியா அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அதான் அவர் வரலை. எனக்கு எம்பாரசிங்காக இருக்குது. எங்கள் அம்மா சொன்னது சரிதான், பொண்ணுங்க எப்பவும் முன்முயற்சி எடுக்கக்கூடாதுன்னு அம்மா சொல்வாங்க. நீ இதுக்கெல்லாம் சேட் ஆகாத. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன்கிட்ட கேட்டேன். சியோ நாய் இங்கே தான் வந்தாராம். லாஸ்ட் மினிட்ல அவருக்கு ஏதோ ஒரு வேலை வந்துருச்சுன்னு போயிட்டாராம். நம்ம வேறு ஏதாவது பண்ணுவோம், சான்ஸ் கிடைக்கும். உண்மையாலுமா? சத்தியமாப்பா. அந்த டைமில் அவளுக்கு ஒரு கால் வருது. நம்ம லாஸ்ட் வீக் பேசியிருந்தோம்ல டின்னருக்கு போகலான்னு. இல்லை, இன்னைக்கு வேண்டாம், எனக்கு மனசு சரியில்லை. நீ போ, உனக்கு ரிலாக்ஸாக இருக்கும். அது இல்லாமல் இதை பற்றி அவன்கிட்ட சொல்லு, அவன் ஏதாவது உனக்கு அட்வைஸ் தருவான்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்கிறா. இன்றைக்கே நம்ம மீட் பண்ணிடுவோன்னு சொல்லிடுறா. உனக்கு என்ன பிரச்சனை? டின்னருக்கு நான் உனக்கு ட்ரீட் தந்தா நீ டிப்ரெஷனில் உட்காந்துருக்கேன்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சொல்ல தான் கேட்குறாருல்ல. நீ என்ன சீக்ரெட் வச்சுருக்கேன்னு நான் கெஸ் பண்ணி சொல்லவா?
உனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு அதானே? சொல்லு. ஹே, நீ அவர்கிட்ட சொல்லுப்பா, அவர் ஏதாவது உனக்கு ஐடியா தருவார். சரி, நீயே சொல்லுன்னு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறான். அவளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பையனை பிடிச்சிருக்கு. அவளோட லேப்டாப்பை சரி பண்ண சொல்லி அந்த பையன்கிட்ட கேட்டிருந்தா. வேற பையன்தான் வந்தாங்க, அந்த பையன் வரலை. உடனே அவள் சொல்கிறா, அவனுக்கு என்ன பிடிக்கல, அதான் அவன் வரல. ரான், நீ ஃபஸ்ட்டு கான்ஃபிடெண்ட்டாக இரு. எல்லாரை விடவும் கொஞ்சம் வித்தியாசமானவன். அவன் ஒரு ஜீனியஸ். எல்லார மாதிரியும் அவன் நார்மலான பையன் கிடையாது. சரி, அவனோட பேர் என்ன? சியோனாய். எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. சிஇ கம்பெனியோட இன்சார்ஜ் அவன் தானே? உனக்கு சியோனாயை தெரியுமா? என்னோட அப்பா ஒரு கம்பெனி இருந்தார். அது அவனுடைய கம்பெனி தான். அங்குள் சியோனாய் கம்பெனியை வாங்க போகிறாரா? ஆமாம், அவங்கள காண்டாக்ட் பண்ணியிருக்காரு. எங்கள் அப்பா ஆன்லைன் கேம் எக்ஸ்பேண்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்காரு. அதுக்கு சியோனாயோட கம்பெனி தான் வாங்க போகிறாரு. அவங்கக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் டீம்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் அவன் அங்கே வரான். அப்போது சியோனாய் அங்குளோட கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரா? ஆமாம், எல்லோரும் ஜாயின் பண்ணுவாங்க. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? நான் உன்னோட கம்பெனியில் ஜாயின் பண்ணணும். என்ன நீ திடீர்னு இதில் வந்து ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிற? பெருசாக எதுவும் இல்லை, நீ எனக்காக கொஞ்சம் அங்கிள் கிட்ட பேசுகிறியா? ஏதாவது ஒரு ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடு. அவள் ஃப்ரெண்டு, ஹே இல்லை கேம் டெவலப்மெண்ட் டிவிஷனில் அரேஞ்ச் பண்ண சொல்லு. கரெக்டு, கேம் டெவலப்மெண்ட் டிவிஷன். இதெல்லாம் சியோ நாய்க்காக தானே? அப்படி அந்த சியோ நாய்கிட்ட என்ன தான் இருக்குது? என்னோட கசினுக்கு கூட அவனை பிடிக்குது. எனக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்காக அங்கிள் கிட்ட பேசு. சரி, நான் என்னோட அப்பா கிட்ட பேசுகிறேன். இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் என்னை திட்டக்கூடாது. இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நீ அங்கிள்கிட்ட பேசு. நீ சொன்ன அங்கிள் எதுவும் சொல்ல மாட்டார். அப்படியே கட் பண்ணால் ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு கிடைச்ச ஆஃபரை பற்றி. இன்னைக்கு காலையில் நான் மெயூரான் கம்ப்யூட்டரை ரிப்பேர் பண்ண போயிருந்தேன். அப்போ அவள் சியோனாய் ஏன் வரலன்னு சொல்லி கேட்குறான். என்னைய முழுசாக அவள் அவாய்ட் பண்ணிட்டான். இதுதான் நடக்கும்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்க வேணாமான்னு சொல்லி அந்த பையன் அவனை கிண்டல் பண்ணுறான். அவன் அந்த பையனை பிடிச்சி ஆட்டுறான். அப்போ அவன், உன்னால் என்னைய அசைக்க துவைக்கிறீங்களோ அன்னைக்கு நான் வந்து இங்கே தங்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணால் இங்கே ஹீரோயினோட ரூமில் அவங்க ஃப்ரெண்டு இன்டர்வியூ நோட்டீஸ் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நீ எதுக்காக கத்திக்கிட்டு இருக்க, என்ன இன்டர்வியூன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. சிஇ கம்பெனி. நான் அவங்க எல்லாருக்கும் ரெஸ்யூம் அனுப்பிட்டேன். நீங்கள் எல்லோரும் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிட்டீங்க. அவங்க நமக்கு இவ்வளோ சீக்கிரமாக ரிப்ளை பண்ணிட்டாங்க. இன்டர்வியூ நாளைக்கு மறுநாள் சிஇ கம்பெனி கான்ஃபரன்ஸ் ரூமில் நடக்குதுன்னு ஹீரோயின் சொல்கிறா. நம்ம ஆஃபீஸ் லேடிஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போவோமா? நீங்கள் என்ன காமெடி பண்ணுறீங்களா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பான்னு சொல்கிறா. என்ன விஷயம்? ரான் இங்கே வந்திருக்குன்னு சொல்லி அங்கிள் கேட்குறாரு. நீங்கள் என்னை வரவேற்கவே இல்லையா அங்கிள்னு சொல்லி அவள் சொல்கிறா. இல்லைடா, நான் உன்னை எப்போவுமே வரவேற்பேன்னு சொல்லி அவரை சொல்கிறாரு. என்ன, உனக்கு இன்னைக்கு கிளாஸ் இல்லையா? அவள் நல்லா படிக்கிறாப்பா, ஹார்ட் ஒர்க் பண்ணுறா. அவள் என்கிட்ட ஹெல்ப் பண்ணு, நான் பயிற்சி எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தா. அதான் நம்ம கம்பெனிலையும் பயிற்சி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நான் அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்கிறான். அங்கிள், நான் இங்கே பயிற்சி எடுத்துக்க டெய்லியும் வந்தா உங்களுக்கு ஷோல்டர் மசாஜ் பண்ணி விடுவேன்னு சொல்லி அவள் சொல்கிறா. நீ இங்கே பயிற்சி எடுத்துக்க தான் வர, ஆனால் எனக்கு உன்னோட ஸ்டடீஸ் நினச்சி பயமாக இருக்குது. உன் பேரண்ட்ஸ் இங்கே வந்து நின்று என்னைய தினமாக திட்டுவாங்க. அங்கிள், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் நல்லாவே படிப்பேன் அண்ட் பயிற்சியும் நல்லா எடுத்துப்பேன்னு சொல்லி அவள் சொல்கிறா. நீ என்னோட சொந்த பொண்ணு மாதிரி, நீ கேட்டு நான் பண்ணாமல் விட்டுருவேனான்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இவ உடனே தேங்க்யூ அங்கிள்னு சொல்கிறா. சிஇ கம்பெனியோட ஜிஎம் சிஓ வந்துட்டுருக்காருன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா. கேம் இன்வெஸ்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஜிஎம் லீயையும் கூட்டிகிட்டு வான்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட அந்த அங்கிள் சொல்லி விடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போனதும், மகனே நீ ரானை கூப்பிட்டு வெளியில் போன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்காக நான் இங்கேருந்து போக மாட்டேன் அங்கிள், நானும் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கா. சரி நீயும் இங்கேயே இருமான்னு சொல்லி அவரும் சொல்லிடுறாரு. நீ இப்போது இங்கேருந்து போ ப்ளீஸ், நான் உனக்கு டின்னருக்கு வந்து ட்ரீட் தரேன்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து அனுப்பி விடுறா. சரி சொல்லு, நான் எனக்கு அழகாக இருக்கேன்ல? ஆமான்னு அவன் சொல்கிறான். ஜிஎம் லீ வந்து வெல்கம் பண்ணி ஹீரோவை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு.
எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போதான் கப்பை எடுத்துட்டு மெய்யுரான் உள்ளே வரா. ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஷாக் ஆகிறான். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. கப்பை வச்சுட்டு ஹீரோவோட மூஞ்சை தான் பார்க்குறா. அவர் பெருசாக எதையும் கண்டுக்கல. எங்கே வெளியே ஹீரோயின் கேங்கு இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. அவங்க ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருன்னு ஃப்ரெண்டு சொல்கிறா. இது பெரிய கம்பெனியில் நிறைய பேர் இங்கே அப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. நீ இங்கேயே இரு, நான் போய் எந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாங்கன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் போகிறா. உள்ளே இருந்து வெளியே வர பொண்ணை தடுத்து நிறுத்தி இன்டர்வியூவில் என்ன கொஷின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. அவங்க என்கிட்ட நீ கேம் ப்ளே பண்ணுவியான்னு கேட்டுட்டு யூசர் நேமையும் கேட்டாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா. சொன்னதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடி வரா. இன்டர்வியூவில் என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, நீங்கள் கேம் விளையாடுவீங்களா, உங்களோட யூசர் நேம் என்னான்னு கேட்குறாங்களாம். விவி நான் இப்போ என்ன பண்ணுறது, நான் தான் கேமே விளையாட மாட்டேனேன்னு சொல்லி அவள் ஃபீல் பண்ணுறா. கேமிங் இண்டஸ்ட்ரி கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னுடைய பையன் கேம் ப்ளே பண்ணிகிட்ருப்பான். நான் அதை நோட்டீஸ் பண்ணேன். அதுக்காக அவன் நிறைய காசை செலவழிப்பான். சரி நம்மளே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான்னு சொல்லி அந்த ஐடியாவில் தான் நான் இதை ஓப்பன் பண்ணேன்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் குயின் யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட் தானேன்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோவும் ஆமாம் சொல்கிறாரு. என்ன ஒரு இன்சிடென்ட்ஸ் பாருங்கள், என்னோட மருமவளும் அங்கே தான் படிக்கிறா. அவள் ஸ்கூல் பாப்புலர். உங்களுக்கு அவளை பற்றி தெரியுமான்னு சொல்லி கேட்குறாரு. என்னை மன்னிச்சிடுங்க, நான் இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை பார்த்ததே இல்லைன்னு ஹீரோ சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் அகாடமி கெரியர் மேலே ஃபோக்கஸாக இருந்ததுனால இதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியலை போலன்னு சொல்லி அந்த அங்கிள் சொல்கிறாரு. இது போதும்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. சரி நம்ம இன்னொரு மீட்டிங்கில் சந்திப்போன்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. இனி நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போங்க, குட் பைன்னு சொல்லி ஹீரோ அனுப்பி வைக்கிறார் அந்த பொண்ணை. லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அந்த பையன் சண்டை போடுறான். அவங்களாம் என்ன பைத்தியமா, அவங்க என்ன நமக்கு ஆஃபர்ன்ற பேரில் காசு கொடுத்து வேலைக்கு வாங்க பார்க்குறாங்களா, இதெல்லாம் வேடிக்கையாக முட்டாள்தனமாக இருக்குது. நீ அங்கே என்ன தான் பண்ணிகிட்டு இருந்த, நான் பொய் சொன்னேன். என்ன பொய்யா, அதுவும் அந்த லீ பையன் இருக்கானேன்னு சொல்லி அங்கே நடந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது மெய்யுரான் ஓடி வரா. சியோ நாய் நில்லுங்க, பிரசிடென்ட் சென் ஏதாவது சொல்ல மறந்துட்டாரா, அவங்க ஒன்றும் பிரசிடெண்ட் இல்லை, நான் தான் பிரசிடெண்ட். நீங்கள் 2 பேரும் பேசிட்டுருங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிடுறான். சியோ நாய், என்னோட அங்கிள் கொஞ்சம் ஓல்டாக திங்க் பண்ணுவார், நீங்கள் அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு நீங்களே பார்க்கலாமே, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் அங்கிள்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி அவ சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அப்படி செய்கிறது நல்லாவும் இருக்காது. நீங்கள் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு நன்றி, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. நான் உனக்காக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க, உனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கா, இவன் ஒரு புவர் பாய், கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மாவுக்கு இவனை பிடிக்காது, அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நான் இவனை எவ்வளோ ஆழமாக காதலிக்கிறேன்னு தெரிஞ்சால் என்னுடைய பேரண்ட்ஸ் கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க. எனக்காக நீ அங்கிள்கிட்ட பேசி சியோ நாய்க்கு கோஆப்ரேட் பண்ண சொல்ல. என்னால் எதுவும் கேட்க முடியாது, ஏன்னா இது அவரோட கம்பெனின்னு சொல்லி அவன் சொல்லிடுறான். எப்படி அங்கிளை ஒத்துக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவள் சொல்லிக்கிறா. எல்லாரும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன கேம் ப்ளே பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டால் ஏ சைனீஸ் கோஸ்ட்டு ஸ்டோரின்னு சொல்லி நீங்கள் சொல்லிவிடுங்க. அது எங்கே ப்ளே ஆகுதுன்னா பீஜிங். எல்லாருக்கும் ஒவ்வொரு யூசர் நேம் செட் பண்ணிக்கிறாங்க. விவி நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி ஏன் யூசர் நேம் ரீடுன்னு எடுத்துக்கணும், அதுதான் ஆல்டர்னேட் அக்கௌண்ட்டு. இதை நீங்கள் சொன்னீங்கன்னா இன்டர்வியூவில் பாஸ் ஆயிடுவீங்கன்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. இதில் மட்டும் செலக்ட் ஆகிட்டோன்னா நமக்கு ஸ்பெஷலாக ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு அவளோட ஃப்ரெண்டு பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. அவள் கேட்கவும் அந்த பையனும் அவளை இன்டர்வியூக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறான். இப்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு உள்ளே வந்து ஹலோன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே இவ உட்காந்துருக்கா. என்னடா இவ இங்கே உட்காந்துருக்காளுன்னு சொல்லி அவள் ஷாக்காக பார்க்குறான். அவங்க இப்போ நீ எந்த கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரியே எ சைனீஸ் கோஸ்ட் ஸ்டோரின்னு சொல்லிடுறா. நான் அந்த கேமில் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பேன், ரெட் விவின்னு சொல்லிடுவான். அந்த பையன் நீ ரெட் விவியான்னு கேட்குறான். எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. நீ எந்த சர்வரில் விளையாடுறேன்னு சொல்லி அவன் கேட்குறான். நான் ஸ்டோர்மி பீஜிங்கில் விளையாடுறேன்னு சொல்லி அவள் சொல்கிறான். உங்களுக்கு என்ன தெரியுமா,
ஒருவேளை இந்த பையன் ரிட்விவியோட ஆன்லைன் ஃப்ரெண்டாக இருப்பானோன்னு அவன் நினைக்கிறான். என்னாச்சு, என்ன விஷயம்னு சொல்லி மயூரான் கேட்குறான். ஒன்றும் இல்லை, வா நம்ம 2 பேரும் போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியில் போயிடுறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சது, நீங்கள் எங்களோட நோட்டீஸ்க்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூன்னு சொல்லிட்டு இவளும் வெளியே வந்துடுறா. என்னாச்சுன்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறான். நீ சொன்ன பேரை மறந்துட்டு நீ யூஸ் பண்ணுற மெயினான பேர் ரெட்விவியை சொல்லிட்டேன்னு சொல்லி அவள் சொல்கிறா. இது ஒன்றும் சீரியஸான விஷயம் கிடையாது, நான் என்னோட ஆல்டர்னேட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறேன். தேங்க்யூ விவின்னு சொல்லிட்டு நான் உள்ள ஒருத்தனை பார்த்தேன், அவன் கூட மயூரான்னு இருந்தான். அவன் ரொம்ப அழகாக இருந்தான். அவன் உன்னோட பேரை சொன்னதும் கோவமா ஆனான். அவன் உனக்கு ஆன்லைன் கேமில் இனிமையான்னு சொல்லி கேட்குறான். எனக்கு தெரியலன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிடுறா. இது என்னுடைய டர்ன், நீ எனக்காக இங்கே வெயிட் பண்ணு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறாங்க. அப்படியே கட் பண்ணால் ஹீரோவும் அந்த ஆஃபீஸில் வெளியே தான் நின்றுட்டுருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு. ஆமாம், ஸ்கூல் பியூட்டி என்ன சொன்னான், அவளோட ஃபீலிங்ஸை பற்றியெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டாளான்னு சொல்லி இவன் கேட்குறான். நீ இந்த இமேஜினேஷனெல்லாம் கேம் டிசைனிங்க்கு காமிச்சினா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹே நடிக்காத, அவள் உன் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கான்னு எனக்கு தெரியும், நீ என்ன சரின்னு சொல்லிட்டியா? அப்போ தான் ஹீரோ திரும்பி ஹீரோயினை பார்க்குறாரு. அந்த பையனும் பார்த்துட்டு இன்னைக்கு எனக்கு ரொம்ப லக்கியான நாள், முதல்ல நான் ஸ்கூல் பியூட்டியை பார்த்தேன், 2 டிபார்ட்மெண்ட் பியூட்டியை பார்த்துருக்கேன். டிபார்ட்மெண்ட் பியூட்டியான ஹீரோ கேட்குறாரு. ஆமாம், அவளோட பேர் பிவிவி. லாஸ்ட் இயர் ஸ்கூல் பியூட்டி காம்படிஷனில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் சார்பில் நேர்மையாக பார்ட்டிசிபேட் பண்ணது இவங்க தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் பிரிட்டி உமன் இருக்காங்கன்னு சொல்லி இவங்க நிரூபித்தாங்க. நாங்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தோம், ஆனால் தோல்வி தான் வந்துச்சு. இவங்க ஸ்கூல் பியூட்டியாக வரல, டிபார்ட்மெண்ட் பியூட்டியாக தான் வந்தாங்க. இது ஒரு பேடான விஷயம்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். ஹீரோயினை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. சியோனாய், நீ என்ன சிரிச்சிட்ருக்கேன்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். பிவிவி இந்த நேம் ரொம்ப நான் ஹீரோ சொல்கிறாரு. இன்றைக்கி எனக்கு லாட்ரி டிக்கெட் அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், 2 அழகான பொண்ணுங்களை நான் பார்த்துருக்கேன். அப்புறம் உன்னோட வாயிலிருந்து பொண்ணுங்க பேர் வந்திருக்கு, என்னோட வாழ்க்கையே கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். டிபார்ட்மெண்ட் பியூட்டி நல்லா இருக்கான்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. இன்டர்வியூவை முடிச்சுட்டு ஹீரோயின் கேங்கு ஜாலியாக சிரித்து பேசிட்டு வராங்க. நான் கிளாஸ் எடுக்க போகணும், எனக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் இங்கே ஹீரோயின் சொன்ன இடத்துக்கு குவாங் வந்திருக்கான். ஹீரோயின் குவாங்னு சொல்லி கூப்பிட்றான். நீ இங்கே வருவேன் நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதை இப்படி உங்ககிட்ட சொல்லிவிட்டு நான் இங்கே வராமல் இருப்பேன், சரிவா நான் உன்னை உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஹீரோயின் கூட்டிகிட்டு போகிறாங்க. நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க? விவி நீ வந்துட்டியா? ஆமாம். இப்போது டோர் ஓப்பன் ஆகுது, உள்ளே பார்த்தா ஒரு பையன் இருக்கான். விவி நீ சொன்னில அந்த ஃபாரின் ஆசிரியர் இவர் தானான்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். ஆமாம். அந்த பையனுக்கு பார்த்ததுமே குவாங்க சுத்தமாக பிடிக்கவே இல்லை. குவாங் அப்படியே வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டுருக்கான். ஹீரோயின் போய் அவங்க கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. உனக்கு தான் இங்கிலீஷ் டீச்சர் வேணும்ல, நீ ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம இந்த பையனை இக்னோர் பண்ணிடலாம், நம்ம வேற ஒருத்தரை அரேஞ்ச் பண்ணிக்கிறான்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். ஏன்னா அந்த பையனுக்கு சுத்தமாக குவாங்க பிடிக்கவே இல்லை. விவி உனக்கு ரொம்ப நாளாக ஆசிரியராக இருக்காளான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டு, எனக்கு நல்லா சொல்லி தருவாங்கன்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். ஆனால் உன்னோட லுக்கு ஸ்மார்ட்டாகவே இல்லை. நாங்கள் உள்ளே வரும்போது அந்த டோர் வழியாக அவங்க ஏதோ பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறான். உனக்கு அந்த கோடு தெரியாதா? அந்த கோடு தெரியும், ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்குறான். அது உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கும் அவங்களுக்கும் உள்ளதுன்னு சொல்லி அந்த பையன் சொல்லிடுறான். அது ஒரு சீக்ரெட் சிக்னல். நான் சில சமயத்தில் தனியாக இருப்பேன், அந்த டைமில் யாராவது வந்தால் டோர் ஓப்பன் பண்ண விவி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அந்த பையன் சொல்வான். கிளாஸ் முடிச்சுட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அப்போ அந்த பையன் விவின்னு சொல்லி கூப்பிட்றான். என்னன்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் அவன் உன்னோட பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்குறான். நீ என்னுடைய ஸ்டூடெண்ட்டு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அவன் குட் இல்லை, நான் இப்போ தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நான் ஆல்ரெடி ஒருத்தனை பார்த்து வச்சுருக்கேன், நீ அவங்க கூட டேட்டிங் போ, அவங்க உனக்கு மேட்சாக இருப்பாங்கன்னு சொல்லி அந்த பையன் ஹீரோவோட ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறான். இவருக்கு நான் 100 பாயிண்ட்ஸ் நீங்கள் 2 பேரும் ஒரே ஸ்கூலு,
உனக்கு குட் டேஸ்ட்டுன்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் இவரை நான் தூரத்துலேருந்து பார்க்க மட்டும்தான் முடியும். உனக்கு என்ன குறைச்சல்? நீ ட்ரை பண்ணு, கண்டிப்பாக கிடைப்பாரு, குட் லக்குன்னு அந்த பையன் சொல்கிறான். ஒரு வழியாக பேசிட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த பையனோட அம்மா 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. நம்ம பார்த்துட்டே போகலாம். நம்ம எதுக்காக அவங்களோட அம்மாவை பார்க்கணும்? நீ அவங்க அம்மாவோட காரை பார்க்க வேண்டாமா? அப்போ தானே நீ திரும்பி என்னோட பிக்சர் போஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. நான் அதை ஏற்கனவே டெலீட் பண்ணிட்டேன். நான் உங்ககிட்ட அப்பாலஜியும் கேட்குறேன். என்னை மன்னிச்சிடு விவி.